ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உன் தாய் உன்னிடம் பேசுவதற்கென்று வந்திருக்கின்றேன். இளைப்பாறுவதற்கு கூட நேரம் கிடைக்காமல் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா என் தங்கமே. நீ ஓடுவதை கண்டு கொண்டு உன் எதிரி உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கின்றான் என் தங்கமே. எந்த இடத்திலும் மூச்சு விடுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் உன் எதிரியை பற்றியும், எப்போது நீ அழிவாய் என்று காத்திருக்கும் உன் சொந்தங்களை பற்றியும் இப்போது உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் என் தங்கமே. மனதார நிம்மதி இல்லாமல் துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே. இதன் இறுதியில் நான் உனக்கு கொடுப்பதை நீ மனதார ஏற்றுக்கொள். உனக்கிருக்கும் அத்தனையும் நான் ஆற்றிக் கொடுக்கின்றேன் என் தங்கமே. செய்தியை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இளைப்பாற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே. இந்த தருணத்தை முழுமையாக என் வாக்கை கேட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மனதார ஏற்றுக்கொள் பிள்ளையே. இந்த சமயம், இந்த நேரம் நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பவர்கள் யார் யார் என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே. நீ படும் வேதனைகளை பார்த்து சந்தோஷப்படும் அவர்களை பார்த்து நானும் எரிச்சல் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் குடும்பம் இப்போது எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறது என்று தெரியுமா? குடும்பம் எப்போதும் இல்லாமல் போகும் என்று அந்த நேரத்தை உன் எதிரிகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என் தங்கமே. உன் எதிரியும் உன் எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கும் உன் சொந்தங்களுக்கு முன்னால் நீ இளைப்பாற வேண்டும் என்று மனதோடு உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சற்றாவது இளைப்பாற வேண்டும், நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டங்களை யாராலும் பட முடியாது என் தங்கமே. நீ பட்டதெல்லாம் போதும், நீ ஓடியதெல்லாம் போதும். கால்களும் கைகளும் ஓய்ந்து விட்டது, மனம் தளர்ந்து விட்டது, உடம்பில் பலமில்லாமல் போய்விட்டது. இதற்கு மேலும் எதையுமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, என் உடம்பில் அந்த அளவிற்கு தெம்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? இதற்கு மேல் நான் சுகமாக வாழ்வேன் என்று இருந்தால் மட்டும் என் வாழ்க்கை தொடர்ந்தால் போதும், இல்லை என்றால் என் வாழ்க்கையை இதோடு முடித்துவிடு, போகட்டும் என்று உன் மனதில் நீ நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் தங்கமே. விடுவது எனக்கு தெரியாதா என் தங்கமே? நீ கண்ணீர் விடும் அதை நான் அறியவில்லை என்று நீ நினைக்கிறாயா என் குழந்தையே? ஒவ்வொரு நிமிடமும் உன்னைத்தான் நான் பார்த்து கொண்டும் கவனித்து கொண்டும் இருக்கின்றேன். உன் நலத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில்தானே என்னை நீ வைத்திருக்கின்றாயே என் தங்கமே. உன் உள்ளம் எத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த தாய்க்கு தெரியாமல் போகவில்லை என் பிள்ளையே. நீ இருக்கும் இடம் தெரியாமல் போக வேண்டும், உன் குடும்பம் நிலை குலைந்து போக வேண்டும் என்று உன்னை நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கும் உன் சொந்தங்கள் நினைத்து உனக்கு பல விதத்தில் வேதனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது, விரோதங்களை அனுப்பி வைத்து கொண்டே இருக்கின்றது, உன்னை துடிதுடிக்க வைத்து கொண்டே இருக்கிறார்களே என் பிள்ளையே. மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி உன்னை பலமிழக்க செய்து கொண்டே இருக்கிறார்களே. மனதளவில் நீ எப்போதோ இறந்து விட்டாய், சரிதானே என் தங்கமே? உன் தாய் சொல்வது உன் மனம் எப்போது இறந்துவிட்டது என் பிள்ளையே? பிள்ளைக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தான்
நீ இன்று வரை அனைத்தையும் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிந்தேன் என் தங்கமே என்று உன் மனம் சொல்கிறதே நான் என் காதுகள் கேட்டுவிட்டது என் பிள்ளையே. நீ பட்ட பாடுகளை அனுபவிக்க விடாமல் அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் தங்கமே என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். எந்த நிலையிலும் எந்த நிம்மதியும் வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்களே உன் எதிரிகள், இக்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் அவர்களெல்லாம் உன் எதிரிகள் தங்கமே. உன் எதிரிகளுக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகின்றேன். நீ பட்ட பாடுகளை எல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை, இனிமேலும் என்னால் பார்க்க முடியாது. எதனால்? நீ முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு ஒன்றும் புரியாமல் நிற்கின்றாய் அல்லவா? ஆம் பிள்ளையே, நான் சொல்வது சத்திய வாக்கு, நான் சொல்வது தெய்வ வாக்கு. இந்த தாய் உன்னிடத்தில் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை இன்னும் 24 மணி நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். இளைப்பாறுதலை நீ பெற்று போய்விடுவாய் தங்கமே. நான் உனக்கு சொல்லும் அனைத்தும் உண்மை என்று புரிய உனக்கு காலங்கள் இருக்கின்றது. எதிரியிடத்திலிருந்து, உன் துரோகி இடத்திலிருந்து, உன்னுடைய சொந்தங்களின் இடத்திலிருந்து நீ இளைப்பாறுதல் பெறப்போகிறாய். உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகின்றேன். ஓட்டத்தை யாருக்காகவும் கொடுக்க போகின்றேன் என்பதை பார் என் பிள்ளையே. இந்த நாள் முதற்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கென்றுதான் தங்கமே. ஓடிய ஓட்டம் போதும், பட்ட பாடுகள் போதும். இன்னும் 24 மணி நேரத்தில் உனக்கு நடக்க போகும் ஒரு அதிசயத்தை தடையில்லாமல் நீ பெற்று வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். இன்று உனக்கு விடியலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளை உனக்கானதாக தொடங்க போகின்றது இந்த விடியல். இது வாக்கு மட்டுமில்லை, இது இந்த தாயின் சத்தியம் தங்கமே என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே. உன்னுடைய மொத்த சோகங்களும் இன்னும் 24 மணி நேரத்தில் முடிவடைய போகிறது. அவனிற்கு வேதனை காலம் ஆரம்பிக்க போகின்றது. இது சத்தியம். உன் எதிரிக்கு முன்னால் நீ கெட்டு போக வேண்டும் என்று இருக்கும் உன் சொந்தங்களுக்கு முன்னாலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை கூற வந்திருக்கின்றேன். இந்த 24 மணி நேரத்தில் உனக்கு நடக்க போகும் அபூர்வத்தையும், உனக்கு செய்வினைகளை கொடுத்து உன் எதிரிகளையும் அழித்தே தீருவேன். உன் கண்களால் பார்க்க வேண்டும். உன் தெய்வ சொல்வதை சத்திய வாக்கு என்று உன் மனதில் நம்பிக்கையோடு இப்போது இந்த நேரத்தில் உன் தாய்க்கு முன்னால் முடிவெடுத்து கூறு தங்கமே. எதையும் யோசிக்காமல் செய்து விடாதே. யோசித்துதான் இவ்வளவு மணித்துளிகள் ஆகிவிட்டது. உன் நம்பிக்கை இன்னும் பெரிதாக உனக்கு கூட நான் இருக்கின்றேன். இல்லாமல் 24 மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பேன் தங்கமே. உன் எதிரி இல்லாமல் போக வைக்கும் அந்த காரியத்தை நீ என் மீது கொண்ட பக்தியினால் மட்டும்தான் அனைத்தையும் நிறைவேற செய்ய முடியும். என்னை வணங்கு. இப்போது இந்த நேரமே இந்த தாயின் கண்களை பார்த்து இந்த தாய்க்கு விளக்கேற்றி வணங்கு. அப்படி என்றால் மட்டும்தான் இன்னும் 24 மணி நேரத்தில் நடக்க போகும் அத்தனையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீ படும் வேதனைகளும் நீ விடும் கண்ணீரும் எனக்காக என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா? உனக்காக தான் என் தங்கமே அனுதினமும் வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயை என்றும் மறந்து விடாது. நீ உனக்காக வாழ பழகு என் குழந்தையே. உன் தாய் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் தங்கமே. எதை கஷ்டம் என்று நீ நினைத்தாயோ அதையெல்லாம் சரி செய்து உன் தாய் தருவேன் தங்கமே. எதையெல்லாம் சுலபம் என்று நினைத்தாயோ அதை இன்னும் சுலபமாக ஆக்கவே நான் இருக்கின்றேன் தங்கமே.
உன் தாய் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் நிற்க விடமாட்டேன் என்பதை நீ என்றும் புரிந்து கொள்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. கவலைப்படாதே. உன்னை இன்னும் மேலே ஓங்க செய்வேனோ தவிர உன்னை கீழிறக்கும்படியான ஒரு காரியத்தையும் உன் தாய் தொடமாட்டேன். உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் தங்கமே. உன்னை என்றும் விட்டுவிட மாட்டேன். இப்படியே போகட்டும், இப்படியே உன் வாழ்க்கை ஓய்வின்றி உழைக்கட்டும் என்று விட்டுவிட மாட்டேன். என் குழந்தை எனக்கு முக்கியம் என்பதில் இந்த தாய் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் இதிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்து உன்னை நான் என்னோடு அழைத்து கூறுவேன். தங்கமே, என் பிள்ளை என்று கூறுவதில் எனக்கு பெருமைதான் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.